مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء. قال رسول الله صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء. صدق رسوله النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்முடைய ஷேக் நாயகம் அவர்களுடைய மகாந்திர ஃபாத்தியாவிலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்லாஹு தாலா நமக்கு இறைநேசர்களுடைய சகவாசத்தை குறிப்பாக தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய யுத்தில் ஹிக்மத்தை நான் திட்டமாக சிலருக்கு என்னுடைய ஹிக்மத் என்ற ஞானத்தை அழித்திருக்கின்றேன். அவர்கள் ஹைரன் கசீரா, அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றவர்களாவார்கள். அவர்கள் நமக்கு பக்கத்திலேயே இருப்பார்கள் என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதை சிலர்தான் அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் பாபு என்ற வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பாபுன்னு சொன்னால் எல்லார் வீட்லேயும் பாபு இருக்கும், எல்லார் வீட்லேயும் கதவு இருக்கும். எல்லார் வீட்டு கதவும் திறந்துருக்காது. சில வீட்ட கதவை தட்டி தான் திறந்தாகணும். சில வீடு திறந்தே இருக்கும். அதில் போய் நம்ம அதிகாரத்தோடு நிற்கணும்னு சொன்னால் கிடைக்காது. நம்ம கையில் எதுவுமே இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையில் போய் நிற்கும் போது தான் இறைநேசர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மள்கிட்ட இல்மு இருக்குது, நம்மள்கிட்ட திறமை இருக்குது, நம்மள்கிட்ட செல்வம் இருக்குது. நாம் ஏன் அவர்களிடம் போய் சென்று நிற்க வேண்டும் என்ற நினைவு நமக்கு கடுகளவு இருந்தாலும் அவர்களுடைய வாசலை அணுகக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய ஃபதுல் நமக்கு கிடைக்காது. அல்லாஹு தாலா எப்பொழுது அந்த ஃபதுலை நமக்கு அளிப்பான் என்று சொன்னால், ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தர் பாத்திரம் வாங்கி பிச்சைக்காக நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். முதல்ல இந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டில் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ என்ற நினைவும் இருக்க வேண்டும், பசியும் இருக்க வேண்டும். எல்லாமே இருக்கு, பசி இல்லை, கொடுக்கலன்னு சொன்னால் வெளியே போயிடுவாங்க. பசி என்பது முக்கியமாக இருக்க வேண்டும். இறை தேட்டம் என்பது அந்த இறைநேசர்களின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற பசி, ஆவல் இருக்க வேண்டும் நம்முடைய கல்வியில். அந்த பசி இருந்தால்தான் அவர்களை நாடி சென்று அவர்களிடத்திலே இல்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியை நாம் பெறுவோம். உலகத்தில் பார்க்குறோம், ஒரு முதல் தரமான விஞ்ஞானி, இப்போ ஒரு குறிப்பாக சொல்கிறேன், தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடித்தார், பல்பை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால், திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த ஒரு வாரத்தோட உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிக்கப்பா, அதுக்கு பிறகு திருமணம் நடக்க போகுது, அதுக்கு பிறகு இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. அதுக்கு முன்னால் அவர் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறாரு, வெடிச்சுக்கிட்டே இருக்கு. எதையோ உள்ள வச்சு செய்கிறாரு, முடியல. அவருக்கு ரொம்ப நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறது, கடைசி இரவாகவும் வந்து விட்டது. கடைசியாக அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு தூங்காதீங்க, முழிச்சிட்டு தூங்கிடுங்க, நாளை காலையில் திருமணம் என்று சொல்லும்போது அவர் முழிச்சிட்டு இருந்து அந்த பல்பை கண்டுபிடிச்சிடுறாரு. காலையில் வந்து பார்க்குறாரு, ஊடெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது. அம்மாட்ட கேட்குறாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நேற்றே சொன்ன உனக்கு திருமணம் என்று. அந்த அளவுக்கு தன்னை மறந்திருந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானியுடைய முதல் தர தன்னுடைய மூளையை உபயோகித்த திறனை ஆராய்ச்சி செய்து சொல்கின்றார்கள், அவன் தன்னுடைய மூளையை 0.7% தான் தன்னுடைய மூளையை முதல் தரத்தில் உபயோகப்படுத்தியிருக்கின்றான் என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் ஈமான், கலிமா, இதை ஏற்றுக்கொண்ட ஒரு மோமினுடைய அந்த அறிவு என்பது அந்த 0.7 ஆரம்பம் செய்கின்றது. அதுதான் உண்மை.
அப்படி என்று சொன்னால் யார் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஆலிம் உலமாக்களை கொண்டு இந்த தீனை வளர்த்து கொண்டிருக்கின்றான். நேற்று வந்த செய்தி சற்று அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. நாகூர் எஜமான் நமக்கெல்லாம் ஈமானை பிச்சையாக கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள், அவர்கள் செய்த தியாகத்தை போல் யாரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தியாகம். அவர்களுடைய திருப்பேரர் 10வது தலைமுறையை வாழ்ந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது இதன் மூலமாக நமக்கு என்ன உணர்த்துகிறது? கியாமத்துடைய நெருக்கம் உங்களுக்கு வந்துவிட்டது, நீங்கள் அதை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான். இறை நேசர்கள் நம்மை விட்டு மறைவது என்பது சிலருக்கு கொண்டாட்டமாக இருக்கலாம். இந்த உலகத்திலே சிலர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், எதற்காக இறைநேசர்கள் என்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் திண்டாட்டத்தில் இருக்கின்றோம். என்ன நடக்கும்? எந்த நேரம் கியாமத்து வரும்? ஒரு தஸ்பீஹ் மணியை அறுத்து விட்டால் எவ்வளவு விரைவாக அதிலிருந்து மணிகள் கீழே உருண்டோடுமோ, எந்த சபபையும் சொல்ல முடியாது. நாளைய ஃபஜ்ரிலே சூரியன், கிழக்கில் இருக்கக்கூடிய சூரியன் மேற்குள் உதிக்கும் என்பதற்கு எந்த விதமான நிச்சயமும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் நடந்துவிடும். அவ்வளவு விரைவாக அனைத்தும் முடிந்துவிடும். அந்த நினைவை உங்களுடைய கல்பில் வைத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான். இறைநேசர்களை அவன் அழைப்பதை கொண்டு மறுமை நெருங்கி கொண்டிருக்கின்றது. எனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமுதாயமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். எனக்கு எதுவெல்லாம் பிடிக்காதோ, எதுவெல்லாம் நான் வெறுத்தேனோ, எதையெல்லாம் நான் தடுத்தேனோ அதையெல்லாம் விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஷரியத், அதை சர்க்கார் நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற நினைவை நம்முடைய சிந்தனையில் கொண்டு வந்தாலே போதும். எதை அல்லாஹ் விரும்பினான் என்பதை அழகாக நமக்கு கல்விலே வந்துவிடும். எதையெல்லாம் அல்லாஹ் மறுத்தானோ, எதையெல்லாம் அல்லாஹ் வெறுத்தானோ அதையெல்லாம் நம்முடைய கல்விக்கே வந்துவிடும். நம்முடைய நஃப்ஸை நாம் அடக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஓதி இருந்தாலும் சரி, படித்திருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி, இது அந்த நஃப்ஸ் அடங்காது. சர்க்கார் நாயகமாளுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உணர்வு இருந்தாலே போதும், நம்முடைய நஃப்ஸ் தானாக அடங்கிவிடும். சர்வ சாதாரணமாக இந்த உலகத்திலே இன்னும் சொல்ல போனால் இந்த மஜ்லிஸில் இருக்கும் வரைக்கும் தான் நம்ம அடங்கி இருக்கின்றோம். நம்ம சர்க்கார் கூட இருக்கும்போது எங்களுடைய ஹாலை சொல்கிறேன், நீங்களாம் சர்க்காரை பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவர்கள் முகமது வைக்கிறீங்க. பார்த்த எங்களுக்கு பார்த்தாக்க நீங்கள் தான் அதிகமாக முகபத்து வச்சிருக்கிறது மாதிரி தெரியுது. நபியர்கள் சொன்னார்கள் அல்லவா சஹாபாக்களை பார்த்து, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் உங்களை விட அதிகமாக என் மேலே முகப்பத்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது நீங்கள் பாடின அந்த பாட்டை பார்க்கும்போது எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக சர்க்கார் நாயகத்தின் மீது முகப்பத்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதாக என்னுடைய கல்வியில் பட்டுச்சு. அந்த அளவுக்கு அவர்கள் ஆலிம்களை அவர்கள் மதிக்கக்கூடிய அளவு யாரும் மதித்ததாக சொல்ல முடியாது. அந்த அளவு மிக உன்னதமாக மதிப்பார்கள். அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பாடும்போது சொன்னீங்க, கையை தூக்கினால் கொட்டி கொடுப்பார்கள் என்று. அப்படி ஒரு சம்பவம். நான் அமர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நான் மட்டும் அமர்ந்துருந்தேன். பட்டுன்னு வெளியே போகிறதில்ல, ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு ஏதாவது ஹிட்மத் இது மாதிரி இருந்துட்டு மெதுவாக நிற்க சொன்னாக்கா உட்காந்துருது. அப்போ சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படின்னாங்க. எப்படி இருக்கும் எனக்கு? அந்த நேரம் வயது சிறிய வயதாக இருந்தாலும் என்னுடைய கல்விலே அல்லாஹ் போட்டான், உங்களுடைய சகவாசம், இறைநேசர்களுடைய சகவாசம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் எனக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடைய சந்ததியர்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கல்வியில் விண்ணப்பித்தேன். அதை கல்வியில் விண்ணப்பித்த உடன் சர்க்கார் நாயகம் உணர்ந்து கொண்டு புன்முறுவல்கள் பூர்த்தார்கள். அவர்களுடைய ரோஜாப்பூ முகத்திலே அந்த அழகை பார்க்க வேண்டுமே, அதற்கு 1000 கண்கள் வேண்டும். ஒரு முறை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே ஒரு 20 வினாடி நேரம் அமர்ந்து விட்டார்கள் சர்க்கார் நாயகம். பேசிக்கொண்டிருக்கும் போது யாராவது அப்படியே உட்கார்ந்தா என்ன நினைப்பீங்க? என்ன ஆச்சோ தெரியலையே, பேச்சு நின்று போச்சு, உடம்பு சரியில்லையோ, தொண்டை ஏதாவது பிரச்சனைகள் வந்து விட்டதோ, அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம்.
அதே போலத்தான் அவர்கள் அருகில் இருந்த ஆளுங்கள் என்னாலும் அவர்களுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 20 வினாடி நேரம் கழித்து அவர்களுடைய திருநாவிலிருந்து வந்த வார்த்தை, அவர்கள் முகத்தினுடைய அழகை வர்ணிப்பதற்கு எந்த மொழியாலும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான முகத்தை உடையவர்களாக ஹக் தஆலா என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பித்தார்கள். அதுவரை அல்லாஹு தாலா என்று சொல்லிக் கொண்டிருந்த சர்க்கார் நாயகம் ஹக் தஆலா என்று சொன்னார்கள். என்று சொன்னால் உண்மையானவன் அவன்தான் உண்மையானவன் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அந்த வார்த்தையை சொன்னார்கள். அதை சொல்லும் பொழுது அவர்களுடைய உதடுடைய அசைவும், அவர்களுடைய முகத்துடைய அழகும், அவர்கள் ஏற்பட்ட அந்த பூரிப்பும், அந்த இன்பத்தை தான் மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை, அங்கே இருந்த அனைவருக்கும் கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய பேரின்பத்த புதையலை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் நம் நெஞ்சத்தில் நினைத்த சாந்தமே உருவான சலாம் என்னும் அப்துல் சலாம் என்னும் சலாமுடைய பேரை உடைய அவர்களை பார்த்தாலே நமக்கு இவர்களுடைய கோபம் அடங்கிவிடும், ஷைத்தான் அடங்கி விடுவான், நப்சு அம்மாரா அடங்கிவிடும். அவர்களுடைய வாழ்க்கையை போல் நாமளும் வாழ வேண்டும் என்ற உன்னதமான நினைவு நமக்கு வந்துவிடும். இறை நேசர்களுடைய தொடர்பு என்பது இன்று தெரியாது. ஒரு மெக்கானிக் ஷாப் ஒருத்தன் வச்சுருக்கிறான், நிறைய பேர் காடி ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வர வர ஆள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன செய்வான்? அதை பூட்டிட்டு வேறு வேலையை பார்த்துருவான். அதுபோலத்தான் அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு கேட்பவர்களுடைய எண்ணிக்கை குறையத்தான் தௌபாவுடைய வாசலை மூடிடும். அப்போ பாவ மன்னிப்பு கேட்பது எப்படி? ஒருவர் கலிமா சொல்லுகின்றார், 5 வேளையும் தொழுது கொண்டிருக்கின்றார், நோன்பு வைக்கின்றார், ஜக்காத்து கொடுக்கின்றார், ஹஜ்ஜி செய்திருக்கின்றார், பெற்றோர்களை பேணி பார்த்து கொண்டிருக்கின்றார், உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் பேணி கொண்டிருக்கின்றார், எந்த விதமான பாவமும் என்னில் இல்லை என்ற உறுதியான நினைவு அவருடைய கல்வியில் உட்காந்துருச்சு. இப்போ அவர் எப்படி பாவ மன்னிப்பு கேட்பார்? அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய கல்வியில் என்ன பாவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு இறைநேசர்களுடைய தொடர்பு வேண்டும். அது இல்லாமல் அவர் என்ன பாவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய முடியாது. அப்பொழுதுதான் அவர் பாவ மன்னிப்பு கேட்பார். அந்த சர்க்கார் நாயகம் சொல்லிக் கொடுத்ததை போல, நான் நானாக இல்லை, அல்லாஹ்வை கொண்டு இருக்கின்றேன், அல்லாஹ்வை கொண்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வை கொண்டு ஹயாத்தாக இருக்கக்கூடிய உணர்வை பெறுவதற்கு இறைநேசர்களுடைய தொடர்பு அவசியம். இல்லை என்று சொன்னால் நாம வாழ்ந்ததாகவும், நாம சம்பாதித்ததாகவும், நாம மனைவி மக்களை பாதுகாத்து கொண்டிருப்பதாகவும், நாம் அதிகாரம் செய்வதாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியல்ல, அல்லாஹு தாலா எப்பொழுது தன்னுடைய நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறிய பாவங்களை கூட மன்னிப்பு கேட்கக்கூடிய இறைநேசர்களுடைய தொடர்பை, அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹு தாலா அவர்களை மறைத்து விட்டானோ அப்பொழுதுதான் அந்த தௌபாவுடைய வாசலை மூடுவான். அதனால அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் அனைவரும் மிகவும் நன்றி செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய கூட்டம் குறைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஊருக்கு போனோன்னு கேட்பாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க? ஃபாத்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். கூட்டம் நிறையா வந்துச்சா? வந்துச்சு, நிறையா வந்துச்சு. காய்கறி கடையில் கூட தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. நகைக்கடையில் போய் பாருங்களேன், கூட்டமாக இருக்குது. எது உன்னதமாகவோ, எது கிடைக்காதோ, எது மிகவும் அரிதானதாகவோ அதில் கூட்டம் குறைச்சலாக தான் இருக்கும். கூட்டம் குறைச்சலாக தான் இருக்குன்னு அதுக்கு தான் மதிப்புன்னு அர்த்தம். அந்த காலத்தில் காய்கறி கடைக்கு போனாக்கா 10 காய்கறியில் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா ஒரு கத்திரிக்காய் பூச்சியாக இருக்கும். இப்போ அதுவும் இல்லாமல் ஆர்கானிக்கில் எந்த பூச்சியும் இல்லாமல் வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மருந்து ஆகி போயிடுச்சு. இப்போ அப்படித்தான் மகளுக்களுக்கு மத்தியில் தொழுவ போய் நின்றா எப்படி இருக்குது சிந்தனை? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தா நம்ம தொழுவ கூடுமாங்கிறது தெரியல, அப்படி இருக்குது. அவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது துனியா. அதையெல்லாம் விட்டு தப்பித்து அல்லாஹ்வை இலாஹாக்கி யார் முன்னால் நாம் கைகட்டி நிற்கின்றோம் என்ற உண்மையான உணர்வுடன் தொழுக வேண்டும் என்று சொன்னால், தொழுகையில் மட்டுமல்ல ஒவ்வொரு வினாடி நேரமும் சலாத்திஹிம் தாயிமூன் என்ற நிலை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், உண்மையான இறைநேசர்களுடைய தொடர்பு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைப்பட்ட நேரத்தில் இருந்துட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது வரைக்கும் இருந்துட்டு வெளியில் போனோன்னா முடிஞ்சிருந்தது இல்லை. ஒரு காலத்தில் நாங்கள் உங்களுடைய வயசெல்லாம் சொல்லப்போனால் நடிப்பு தான். சர்க்கார் நாயக் பக்கத்தில் போய் உட்காரும் போது தலையில் தொப்பி இருக்கும். சின்ன வயசில் உண்மையை சொல்கிறதுல ஹக்கை தான் சொல்லணும், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அந்தாண்ட வந்துட்டோம்,
புறவாச்சேரி மதுரசாவில் விட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறது வரைக்கும் தலையில் தொப்பி இருக்கும். பஸ்ஸு வந்துச்சோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக கை தலைக்கு போயிடும். அப்படி தான் ஹால். இன்னைக்கு சர்க்காருடைய துவாவை கொண்டு, சஜாதா நாயகம் அவருடைய துவாவை கொண்டு இந்த மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் யாராவது லீவில் போனால் தலையில் தொப்பியை காட்டியிருக்கீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. முடியாது. சஜாதாவுடைய நினைவு வந்துவிடும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட மதரசா மாணவர்களாக இருக்கிறீங்க நீங்கள். நாங்கள் சாதாரணமான ஆட்கள். அப்போ ஒரு முறை போய் அமர்ந்திருக்கின்றோம் சர்க்கார் நாயகத்தில். அவங்க களிமாவுடைய திருக்களிமாவுடைய விளக்கத்தை சொல்லி மஹ்லூக்களிலே அல்லாஹ் எப்படி தேவையை பூர்த்தி செய்கின்றான் என்பதை விளக்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்துருந்தேன். தலையில் தொப்பி தான் இருக்குது. அப்போ சொன்னாங்க, சொல்லிவிட்டு திருப்பி சொல்லுன்னாங்க. என்கிட்ட தடுமாறுது. சர்க்காருக்கு முன்னால் உட்காந்தா தான் எல்லாமே தடுமாறும், நமக்கு தடுமாறுது. அப்போ சொன்னாங்க, தலையை மூடினா தானே சாப் சொல்கிறது மூளையில் உட்காரோம் அப்படின்னாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்களே, நாம் தலையை தொப்பி தானே போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு நினச்சோம். நாம் அந்த இடத்த விட்டு அந்தாண்ட போனோன்னு தலையில் தொப்பியை போடுறத அல்லாஹ் காட்டுறோம் அவங்களுக்கு. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்கள நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை சொன்னதிலிருந்து சர்க்கார் நாயகம் சொன்னாங்களே, அந்த வார்த்தை சொன்னதுலேருந்து நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டேன். பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஏன் தலையில் தொப்பி இருக்குன்னா மறுசால் வந்து யாராவது டீ வாங்க வர்றவங்க பார்த்துட்டு போய் சர்க்கார்கிட்ட சொன்னால் என்ன செய்யறது, அந்த ஒரு பயம். நடிப்பு, அந்த நேரத்தில் ஒரு நடிப்பு. ஏன்னா ஏதோ சொல்லுவாங்களே, அழுக தெரியாட்டினாலும் அழுவுறது மாதிரி நடின்னு சொன்னாங்களே, ஏதோ அந்த நேரத்தில் நடிக்காவது செஞ்சவன் அவங்களுடைய சுகபத்தை கொண்டு, பாபாவுடைய தர்பியத்தை கொண்டு. ஒரு முறை பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறேன். எப்போதும் வழக்கம் என்னான்னு சொன்னால் அங்கே பஸ்ஸு வரும்போதே பார்த்த உடனே தலையில் தொப்பி கை போயிடும். இந்த தடவை பார்த்தேன், சர்க்கார் சொல்லிட்டாங்க, நம்ம ஏன் காட்டணும்? என்ன எதுக்கு பயம்? ஒரு சமயம் கூட்டமாக இருந்தால் படியில் நிற்க வேண்டியா இருக்கும். வேணுண்டா ஒருத்தவன் தலை எப்படி இடிச்சான்னா கீழே விழுந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல. இப்போது வரக்கூடிய கூட்டம் கூட்டமாகவே இருந்தால், பஸ்ஸு கூட்டமாகவே இருந்தாலும் இதில் ஏற வேணாம், அடுத்த பஸ்ஸில் ஏறிக்கும். அது உறுதியாக நின்றுட்டேன். வந்த பஸ்ஸு காலியாக தான் வந்துச்சு. அழகாக ஏறி உட்காந்தேன். கண்டக்டரே ஒரு இடத்த கொடுத்து இங்கே உட்காருன்னு சொன்னார். அழகாக உட்காந்து. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீட்டில் என்று சென்று இறங்கி சர்க்கார் நாயகம் அவர்கள் வீட்டில் போய் இந்த செய்தியை நீ சொல்லு என்று சொன்னார்கள். வீட்டிற்கு சென்று நான் சொல்லக்கூடிய இந்த களிமாவுடைய விஷயத்தை உன்னுடைய வீட்டில் போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பரக்கத்து அங்கே போய் நின்று சர்க்கார் நாயகத்தை உடன் இருக்கிறார்கள் என்ற உணர்வுடன் சொன்னேன். அந்த பரக்கத்தினால தான் அல்லாஹ் தாலா இன்னைக்கு என்ன பேச வச்சிருக்கிறோம். அதே போல் இறைநேசர்களுடைய சகவாசம் என்பது மிக சாதாரணமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் உன்னதமானது. அதற்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்யும். துணியில் உள்ள அழுக்கு அப்போன்னு சொன்னால் அடித்து தான் துவைச்சாகணும். புடம் போட்ட தங்கமாக ஒன்று மாற வேண்டும் என்று சொன்னால் அது நெருப்பிலும் சுத்தியலிலும் அடிபட்டு அதன் பிறகுதான் அது அந்த தகுதியை பெறுகின்றது. அதுபோல சில சிரமங்கள், சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதை எதிர்கொண்டு அதையெல்லாம் சர்க்கார் நாயகம் அவர்களை நாம் முன்னோக்கியவர்களாக நாம் எதிர்கொண்டால் அதெல்லாம் கால் தூசி நமக்கு. அது போன்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹு தாலா உன்னதமான அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியினருக்கு மட்டுமல்ல, நாளைய மறுமையிலும் சர்க்கார் நாயகமாருடைய குடும்பத்தினர்களுக்கும் சஜாதா நாயகமாருடைய குடும்பத்தினர்களுக்கும் நம்முடைய முரீதீன்கள், நம்முடைய மதுசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்து தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.